கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த பரிசுத்த நாளுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளிலும் ஒரு ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாடு தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி 1 பேதுருவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 8 வசனம் முதல் 12 வசனம் வரை. அதில் 9 வசனத்தை வாசிக்கிறேன். உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். இந்த ஆத்தும ரட்சிப்பை குறித்து தீர்க்கதரிசிகள் முன்னறிவித்தார்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வருவதை குறித்தும், அவர் பாடுபட போகிறதை குறித்தும், அவர் மகிமை அடையப் போகிறதை குறித்தும், அவர் வாங்கி கொடுக்க போகிற மீட்பு, ரட்சிப்பு இவைகளை குறித்தும் எழுதியிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து மரித்த பின்பு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த நித்திய ரட்சிப்பை, நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அருமை இரட்சகர் மூலமாக தேவன் கிருபை செய்தார். இது குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் கெட்டுப்போவதில்லை, நித்திய ஜீவனை அடைவார்கள் என்று சொன்னார். விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்ளுகிற ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், பாவங்களை ஏற்றுக்கொண்டார், சாபங்களை ஏற்றுக்கொண்டார், பிசாசின் கிரியைகளை அழித்தார் என்று விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த ஜீவன் கட்டிடப்படுகிறது. அவர் சிலுவையில் செய்து முடித்ததை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், அந்த வார்த்தையை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அது எப்படி விசுவாசிக்கிறோம் அப்படிங்கிறத எழுதுகிறார். அதுக்கு முந்தின வசனத்தில் எழுதும்போது எழுதுகிறார், காணாமல் இருந்தாலும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். அவரை பார்க்கலனா கூட நம்ம அவரை விசுவாசிக்கிறோம். இந்த அன்பு எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, when we believe, அவரை விசுவாசிக்கும் போது, நமக்காக செய்து முடித்ததை கல்வாரி சிலுவையில் வாங்கி கொடுத்த அந்த ரட்சிப்பை நினைக்கும் போது நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அந்த ரட்சிப்பின் பலனை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நம்ம தேவனை விட்டு தூரமாக இருந்தோம், அந்நியர்களாக இருந்தோம், மரணத்திற்கு பாத்திரவான்களாக இருந்தோம், ஆக்கினை தீர்ப்புக்கு உடையவர்களாக இருந்தோம். பரலோகத்தில் இருந்து தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்கு பண்ணின ஒன்றையும் பெற்றுக்கொள்வதற்கு தகுதி இல்லாதவர்களாக இருந்தோம். ஆனால் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் பாடுபட்டு மரித்து நமக்கு நித்திய ஜீவனையும், அதோடு பரலோகத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய சகல ஆவிக்குரிய நன்மைகளையும் அவர் வாங்கி கொடுத்திருக்கிறார். அந்த பலனை இந்த நாளில் நம்ம அனுபவிக்கிறோம். நமக்கு நல்ல ஒரு சமாதானம், சந்தோஷம், ஒரு பெரிய நம்பிக்கையை நம்ம வாழ்க்கையில் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதனால் அந்த ரட்சிப்பின் பலனை நீங்கள் நானும் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். விசுவாசிப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போம். அந்த வார்த்தைகளை விசுவாசிப்போம். நமக்காக செய்து முடித்ததை நம்ம விசுவாசிப்போம். வாழ்க்கையில் தேவன் நமக்கு எவைகளை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த ரட்சிப்பின் பலனை நம்ம பெற்று அனுபவிக்கலாம். ரட்சிப்பின் பலன் என்பது அவருக்குள்ளாக நம்ம வாழுகிற வாழ்க்கை, அவருக்குள்ளாக நம்ம பெற்றிருக்கிற பாதுகாப்பு, அவருக்குள்ளாக நம்ம பெற்றிருக்கிற நம்பிக்கை, அவருக்குள்ளாக நம்ம பெற்றிருக்கிற நிறைவு, இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அதை அனுபவிக்கத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென்.